ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக குக்கரில் குலையாமல் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா, நான் சிக்கன் பிரியாணி செய்ய 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். டம்ளரில் அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 1 கிலோ. இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசியை எப்பயுமே நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்ச பின்னாடி வாஷ் பண்ணும்போது அரிசி உடஞ்சிடும். இது ஊறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் குக்கர் வச்சுக்கிறேன். இல்லை 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் தான் இது எல்லாமே. இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் மட்டும் லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 5 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்க கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதக்கணும். இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசால் இல்லைன்னா பிரியாணி மசால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இதில் நறுக்கி வச்சுருக்க புதினா மல்லியை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நம்ம முன்னாடியே ஊற வச்சனால நல்லா அதில் உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது சிக்கனோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்தும் நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இதை ஒரு டைமு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி எடுத்து ஏற்கனவே நான் இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம்.
இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது உப்பு சரி பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி ஓரளவுக்கு இந்த மாதிரி வெளியே தெரியணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குக்கரை மூடி வைக்கணும். நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வைக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ஃபுல்லாக போனதும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போது நம்ம இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின பிறகும் இதை நீங்கள் ரொம்ப கிளறக்கூடாது, பொறுமையாக எடுக்கணும். அவ்வளோதான், டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.